நீங்க ஆக்ஷன் சொல்லணும். என்ன சீன் எனக்கு தெரிஞ்சா அவங்க நடிக்கிறது சரியா சரியில்லையா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு ஏறக்குறைய ஒரு 38 படத்தை வரைக்கும் நான் டைரக்ட் பண்ணிருக்கிறேன். 1800 பாட்டுகள் இருக்கிறேன், 1800 சாங்ஸ் எழுதிருக்கிறேன், படம் எடுத்திருக்கேன், ஒரு 5 படம் 6 படம் எடுத்திருக்கிறேன். அந்த அனுபவத்துல அவங்க இந்த சீனுக்கு கரெக்டா நடிக்கிறாங்கன்னா அந்த சீன் என்ன சீன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சா நல்லா இருக்கும். நீங்க ஹீரோ வாங்கல, கொஞ்சம் வாங்க, எழுதுவாங்க. இந்த டைலாக் சொல்ல வேண்டாம், இது என்ன சீன் சொல்லுங்க, என்ன மாதிரி காட்சி? ஸோ இது என்னன்னா, ஐயா சொன்ன மாதிரி இது ஒரு லவ் சீன் தான். ஆனா என்ன மாதிரி லவ்னா ரொமான்ஸ் அப்படி கிடையாது. ஸோ ஒரு ஸ்டேஜ் மேல லவ் பண்ணிட்டாங்க, இப்போ அந்த லவ்வை எப்படி கொண்டு போக போறாங்க. ஸோ அது இது வந்து ஆப்வியஸா பெற்றோரால எதிர்க்கப்படுது அப்படின் போது எப்படி அதை கையாளுறாங்க அப்படின்றதுதான். நீங்க என்ன பணக்கார பையனா ஏழை பையனா? ஏழை பையன், பணக்காரங்க. ஆமா, சரியா இருக்காது லவ். என்னது அவங்க எவ்வளவு பெரிய பணக்காரங்க, அவங்கள போய் லவ் பண்ணலாமா நீங்க? ஓகே, வாங்க வாங்க. நீங்க என்னமா நீங்க ஆக்ட் பண்ணதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? வாங்க 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 வாங்க. நீங்க ஆக்ட் ஃபர்ஸ்ட் டைம் ஆக்ட் பண்றீங்கன்னு சொன்னாங்க, ரொம்ப நல்லா இருக்கீங்க. என்ன ஃபீல் பண்ணீங்க நீங்க ஆக்ட் பண்ண போது? ஃபர்ஸ்ட் ரொம்ப பயமா இருந்துச்சு, நர்வஸா இருந்துச்சு. பட் அதையும் தாண்டி ட்ரீம்னு வரும்போது இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். அண்ட் எனக்கு சார் கொடுத்த சப்போர்ட்டும் என்னோட ஃபேமிலி கொடுத்த சப்போர்ட்டுனால என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணேன். அது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஸோ அதனால நான் இந்த நினைக்கிறேன் சார். முதல்ல பயந்துட்டு இருந்தீங்க, லவ் சீன் வந்து ஜாலியா இருந்தீங்களா? அவங்களுக்கு ஒரு மைக் கொடுக்கலாம், அவங்களுக்கு ஒரு டைலாக் எப்படி பேசுவாங்க 2 பேருக்கும் ஒரு மைக் போருமா? நல்லா இருப்பா. எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா வயசுல மூத்தவன் தான் நானு, அதனால எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். தேங்க்யூ 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 தேங்க்யூ. பேச 2 பேச தெரிஞ்சா போறோம், இதெல்லாம் பழைய பேசுறது பேசு. ஓகே, ரொம்ப நன்றிமா, ரொம்ப நன்றிமா. ஓகே, உங்களுக்காக காட்சி சொல்லிட்டீங்க. ஒரு பணக்கார பொண்ணா வந்து ஒரு எப்படியோ ஆளு எப்படியோ பிராக்கெட் போட்டு எப்படியோ லவ் பண்ணிட்டாரு. அதுக்கு என்ன பிரச்சனை தெரியல, அவங்க என்ன பேசி அது விளக்குவாங்க அந்த சீன் அப்படின்னு நம்புறேன். நன்றி. ரெண்டு பேரும் ஆக்ட் பண்ண போறாங்க. ஒரு மைக்ல நடிச்சு பக்கத்துல இருந்தீங்கன்னா லவ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். தனித்தனியா இருந்தீங்கன்னா லவ் பண்ணி லாஸ்ட்ல வந்து மன்னிச்சு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி நீங்க நடிக்கிறத நாங்க பாக்குறது காத்துட்டு இருக்கோம். நன்றி. ஐயோ திவ்யா, இங்க பாரு, என்ன பாரு. நீ என்ன சொன்னாலும் சரி, உன்னோட அப்பா அம்மா அவங்களோட சம்மதம் இல்லாம என்னால இந்த கல்யாணத்தை ஒத்துக்க முடியாது. அவ்வளவுதான், இது அவ்வளவுதான். உனக்கு கொஞ்சமாச்சும் புரியுதா? நம்ம தலைகீழ நின்னாலும் எங்க அப்பா அம்மா ஒத்துக்கவே மாட்டாங்க நம்ம கல்யாணத்துக்கு. கொஞ்சம் புரிஞ்சுக்கோ தயவு செஞ்சு. இதுதான் நமக்கு வழி, வேற வழியே இல்ல, பண்ணிதான் ஆகணும். புரியுதா? சீன் புரியுதுங்களா? எல்லாத்துக்கும் எல்லாருக்கும் புரியுதா? நல்லா இருக்கு, ஃபர்ஸ்ட் கிளாஸா. சின்ன டைலாக். ஆமா, கிஸ்தி திரை வரி வட்டி வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உரைக்கேன் கொடுக்க வேண்டும் கிஸ்தி. எங்களோட வயலுக்கு வந்தாயா, நாட்டு நட்டாயா, களை விளைத்தாயா, கலைஞர் உழவருக்கு கஞ்சி கலையம் சுமந்தாயா, அல்லது அங்கு கொஞ்சம் விளையாட மேற்கொள்ள பெண்களுக்கு மஞ்சள் பணிபுரிந்தாயா? மானம் கட்டவரே, யாரை கேட்கிறாய் வரி, யாரை கேட்கிறாய் கிஸ்தி? ஓர் எடுத்து நெற்குறிக்கும் மேல நாட்டு உழவர் கூட்டம் பறக்கியர் உடலையும் பார்த்து தலைகளை நெற்கதைகளாய் சாய்த்து விடும் ஜாக்கிரதை. இவ்வளவு பெரிய டைலாக்லாம் கேட்டிருக்கோம் இல்லையா? இல்ல இல்ல, நாங்க இது வந்து ஒரு ஆரம்பத்துக்கு தான், அது படத்துல வரும்போது நல்லா இருக்கும். இன்னைக்கு அவங்க நடிச்சு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக
இதெல்லாம் பண்ணாங்க. டைலாக்கள் அந்த கேரக்டர் அவரை எடுத்துட்டாரு, இவங்களை சரி கரெக்டா புரியுதா உனக்கு? முடியாது, எங்க வீட்டு பண்ண மாட்டாங்க. வீட்டுல பழகிட்டு அவன் கூட ஓடி வேறையாவ நம்ம போய் எங்கேயா வாழ்ந்துக்கலாம்னு சொல்ல தெரியலையாமா உனக்கு? இந்த காலத்துல வந்து அப்படிதாம்மா. எங்க வீட்டுல ஒத்துக்கலையா? இருந்தாலும் பரவாயில்ல. இல்லம்மா நான் இன்னும் எனக்கு வேலை கிடைக்கல, எனக்கு நான் எப்படி ஒண்ணு வச்சு காப்பாத்த, அதுக்கப்புறம் எதுக்கு பண்ணல, நீ பண்ற கஷ்டத்தை நானும் படுறேன், விடு வா நான் வரேன். இல்லம்மா முடியாது, தங்குறதுக்கு கூட இடம் இல்லம்மா, தங்குறது சத்திரத்துல கூட தங்கலாயா, நீ வா அப்படின்னு சொல்லி இழுத்து இந்த மாதிரி கூட சார் அப்படி துணிஞ்சு வரோம் நம்ம பொண்ணுங்க. நான் லவ் மேரேஜ் தான் நிஜமாக. இந்த முகத்தை பார்த்து ஒரு அழகான பொண்ணு என் ஒய்ஃபு பார்த்து பாத்தீங்கன்னா நீங்களாம் ஆச்சரியப்படுவீங்க. எங்களுக்கு லவ் வந்து எனக்கு லவ்வுக்கு ரீரெக்கார்டிங் வச்சவரை எங்க அண்ணா இளையராஜா நாடகத்துல இருக்கும்போது. ஆனா அவங்க நடிகை இல்ல, ஒரு குடும்ப பொண்ணு. அப்படி லவ், அந்த லவ்ங்கிறது அழகை பார்த்தா முகத்தை பார்த்தா வருவதில்லை, மனதை பார்த்து வருவது, மனசை பார்த்து வருவது. இல்லைன்னா இதை விட பெரிய ஹீரோ வந்தா நீங்க ஏப்பா இதை விட நல்ல பொண்ணு தான் வேற பொண்ணுக்கு லவ் பண்ணுறீங்களா? ஓகே ஓகே. கதையின்படி அவங்க வந்து கரெக்டா பண்ணாங்க. ஒரு இது புதுமையான ஒரு விஷயம் இவங்க ஸ்டார்ட் பண்ணிருக்குது. ஏன்னா மேடையில 2 பேரும் டைலாக் பேச வச்சாங்களே, அதுவே ரொம்ப. இந்த விழாவுக்கு நான் வந்தது காரணம் எனக்கு மிக மிக பிடித்த ஒரு தோழர், நண்பர், எனது சகோதரர், எனது மூத்த பிள்ளைன்னு சொல்லலாம். அவங்களுடைய விழாக்கள் எல்லாத்துக்கும் நான் சென்று கொண்டிருக்கிறேன். அவர் பாடுபடுவது மக்களிடம் தனது கருத்துக்கள் போய் சேர வேண்டும், தனது ஒரு கூட்டமாக வைத்துக் கொண்டு ஒரு பெரிய மாநாடு நடத்தினார். அத்தனை பேரும் மெம்பர்களாக இருந்து அவர்கள் மூலமாக இதை வந்து எவ்வளவு கொண்டு வந்து ஜனங்கள் முன்னால் சேர்க்க வேண்டும் என்ற பெரிய திட்டத்தை வைத்து பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த ஐடியா எனக்கு பிடிச்சிருந்தது. அதை பற்றி இன்னைக்கு நிறைய பேசியிருக்கிறோம். கூடிய விரைவிலேயே அவருடைய திரைப்பட விழா முதலாவது அங்க ரிலீஸ் ஆயிடுச்சு. சென்னையில ரஜினி சாருடைய அண்ணன் ரஜினிகாந்த் வந்து ஆன் பண்ணோம். நானும் ரஜினி ரொம்ப திக்கஸ்ட் 10 நாளைக்கு போலதான் பார்த்தோம். கொஞ்ச நாளைக்கு அப்ப தனியா உட்காந்து என்ன சட்டை தனியா சாமி சாமி தான் கூட, என்னையும் இளையராஜாவே சாமி சாமின்னு தான் கூடுறோம். ஏன்னா நாங்க ஸ்பிரிச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ். காலையில 5 மணிக்கு அவர் வீட்டுக்கு போறேன்னா 5, 5:30, 6 வரைக்கும் அவங்க வீட்டுல மெடிடேஷன் பண்ணுவோம். காலையில 5 மணில இருந்து 6 மணி வரைக்கும் மெடிடேஷன் பண்ணிட்டு தான் போறது வழக்கம். அதனால என்னையும் அண்ணன் இளையராஜாவையும் சாமி சாமின்னு தான் கூடுவார். அப்படி இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான். மிக அருமையான மனம் கொண்ட மனிதர்கள் அவங்க. அண்ணா ஒரு அண்ணன் சொல்ல தட்டியவர்கள் அந்த மாதிரி ஒரு அவங்க அண்ணன் நடிப்பாளர்கள் இவர் சொல்லித்தான் எனக்கு தெரியும். வந்து இவருக்கு ஒத்துட்டு இருக்காருன்னா இவர் மேல எவ்வளவு அன்பு இருந்தாலும் அதோட அவர் நடிக்கிறதுக்கு ஒத்துக்கொண்டு இருப்பாருன்னு நினைக்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. உங்கள் நினைவுகள் உயர்ந்த நினைவுகள், அந்த உயர்ந்த நினைவுகளிலே உங்களது உன்னதமான படைப்புகள் வெளிவர வேண்டும் என்பதுதான் என்னுடைய மகத்தான ஆசை. நான் 7 மணிக்கு ஒரு இடத்துல சென்று ஒரு திரைப்பட பாடல் இது வெளியீட்டு விழாவில் நான் தான் போய் சுவிட்ச் ஆன் பண்ணோம். அதை போய் அவங்க மற்றவங்க எல்லாம் பாக்குறது, பிரஸ் எல்லாம் வெயிட் பண்ணி அங்க இருக்கிறாங்க. ஓகே, எல்லா விஷயங்களும் எல்லாருக்கும் நல்லா கிடைக்கணும். ஒரு நோயும் தீண்டாமல் அணை போடு தாயே, நதி காய நேராமல் நீர் ஊற்று தாயே, நன்னிலம் பார்த்து நீயே, எளியோரை மகிழ்வாக்க வழிகாட்டு தாயே, வலியோர்கள் வாட்டாமல் வகை காட்டு தாயே, என் வளமான தாயே, பசிதாகம் காணாமல் பயிராக்கு தாயே, ரசிப்போர்கள் செவி தேடி இசை ஊட்டு தாயே, இசை பாட்டு என்றும் இனிப்பாக்கு தாயே, மலர் போல மலர்கின்ற மனம் வேண்டும் தாயே, பலர் போற்றி பாராட்டும் குணம் வேண்டும் தாயே, வரம் தரும் அன்னையே வணங்கினோ உன்னையே என்று அன்னைக்கு வணக்கத்தை சொல்லிக் கொண்டு, தாய் இல்லாமல் நான் இல்லைங்கிற, தாய் இல்லாமல் எவரும் இல்லை. ஆகவே இந்த தாய்க்கு வணக்கங்களை கூறி இவர்களது முயற்சி வெற்றி பெறும் வெற்றி பெறும் வெற்றி பெறும் என்று வாழ்த்துகிறேன். இன்னும் கொஞ்சம் முன்னால சொல்லுன்னா அந்த நிகழ்ச்சியை காலி பண்ணிட்டு நான் அங்கேயே உட்கார்ந்துட்டு இருப்பேன். அவசரம் நிச்சயமா வரணும்னு சொல்லுவாங்கன்னா நான் வந்தா அவருடைய அன்புக்கு கட்டுப்பட்டு சிறப்பாக எல்லாம் நடக்கும் நம்பிக்கையோடு இருக்கிறேன். வாழ்வு வாழ். ரொம்ப ரொம்ப நன்றி சார். உங்களுக்கும் எத்தனையோ கிஃப்ட்கள் கிடைச்சிருக்கும் இதுவரைக்கும். நீங்க அடையாத கிஃப்டும் இல்லை, விருதுகளும் இல்லை, அவார்டும் இல்லை. ஆனா இன்றைக்கு கிடைக்க போற ஸ்டேஜ்ல ஒரு சினிமா விழாவுல நாங்க தரப்போற உண்டு நான் நினைக்கல இதுவரைக்கும் யாரும் தந்திருப்பாங்க. அதாவது ஒரு சினிமா விழாவுல என்னுடைய அன்பு கலைஞர் சிவராஜ் அவர்கள்
இதை தரணும்னு சொல்லி அடம் பிடிச்சாரு.